ஸ்டார்ட் பண்ணுங்க நியூ கேசல் நீங்களே. புது மேனேஜர். நியூ கேசல் தான் போன வாட்டி ஸ்டார்ட் பேசும்போதே நியூ கேசல் நெக்ஸ்ட் வீக் பார்த்துலாம்னு போட்டிருப்போம். அதான் மோஸ்ட்லி அவனுங்க எல்லாருக்குமே கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கும்போது இவனுக்கு டவுன்வர்ட்ஸ்ல போயிட்டு இருக்கிறது தான் பிரச்சனையே நியூ கேசலுக்கு. லாங் ஸ்டாண்டிங் ஸ்குவாடே வந்து இசாக் அந்த டிரான்ஸ்ஃபர்ல இருந்து ஒன்னொன்னா செங்கலை உருவி கடைசியில அந்த பீமையே உருவிட்டானுங்க. ஹெட்டியாவே அவனே ரிசைன் பண்ணிட்டான் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல. ஆல்சோ மெயின் பிளேயர்ஸ், ஸ்குவாட் பிளேயர்ஸ், அந்த மிட்ஃபீல்டு ப்ரூனோ குமாரஸ் ஆர்சனலுக்கு, டொனாலி ஸ்பர்ஸுக்கு, இசாக் லிவர்பூலுக்கு, கார்டன் பார்சிலோனாக்குன்னு மெயின் அந்த ஒரு ஸ்பைனா அந்த மாதிரி ஒரு மெயின் பிளேயர்ஸ் எல்லாம் தூக்கிட்டானுங்க. இப்போ வந்து அல்லகில இருந்து அந்த லைப்சிகா புது மேனேஜர் பேர் என்ன ப்ரோ? புது மேனேஜர் சால்ஸ்பர்க் ஜெய்சல் மேத்தேஸ் ஜெய்சல் ஜெர்மனிக்காரர் மத்தியஸ் ஜெய்ஸ்லர் நல்ல மேனேஜர் அவன். அந்த இது பண்ணிருக்கான் ப்ரோ, டிராஃபிஸ் அடிச்சிருக்கான், போன இடத்துல அடிச்சிருக்கான். யங் மேனேஜர், ஒரு டைரக்ட்னஸ் அந்த மாதிரி ஒரு மேனேஜர். ஜெர்மன் முன்னாடி ஆஸ்திரியால இதுல இருந்திருக்கான் சால்ஸ்பர்க், அந்த இது ஜெயிச்சிருக்கான். அந்த ரெட் புல் சால்ஸ்பர்க் அந்த ஜெயிச்சிருக்கான். சூப்பர். ஆமா அந்த ஏற்கனவே மானிட்டர் தான் பண்ணியிருந்தானுங்க போல, தூக்கிட்டானுங்க. அந்த சவுதி அந்த இதுல நின்று தூக்கிடுவானுங்க. அதான் எனக்கு சுத்தமா அந்த மேனேஜர் ஐடியாவே இல்லை. நியூ கேசலுக்கு வரும்போது தான் எனக்கு ஓகே அந்த மாதிரி ஒரு மேனேஜர் இருக்கான் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா வந்து. நல்ல ரெபுடேஷன் இருக்கு ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. ஸ்குவாடு என்ன பண்றது, அது ரிப்ளேஸ் பண்ணது எல்லாமே யங் பிளேயர்ஸ். பொசுமா டூரே, ஸ்டான் சார்னா அயாக்ஸ்ல இருந்து தூக்கிருக்கானுங்க. அந்த செனகல் பசுமா டூரே, ஹோய்பர்கே ரிஜெக்ட் பண்ணிட்டானேப்பா. யூ ஆர் இன் தட் லோ ரிஜெக்ஷன்லயே மோசமான ரிஜெக்ஷன். அதான் அதுக்கு மாசே வந்து ரியாக்ஷன் தெரியுமா? அவன் கேப்டன்சியை தூக்கி அவன் உட்கார வச்சிருக்கானுங்க. ஆமா அப்பா என்ன ஒருத்தர் லாயலா இருந்தா போட்டு அடிக்கிறதுலாம் வித்தியாசமா இருக்கு எல்லாமே. ஆமா அதான் எனக்கு ஆக்சுவலி நியூ கேசல் மேல வந்து கொஞ்சம் வன்மம் இருக்கு. ஏன்னா சம்பந்தமே இல்லாம ஆன்லைன்ல வந்து நியூ கேசல் ஃபேன்ஸ் வந்து எங்க கூட சண்டை போட்டுன்னு இருப்பானுங்க. எஸ்பெஷலி அதாவது அந்த எட்டி ஹோ வந்து இந்த அப்வர்ட் ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்சனல் நியூ கேசல்குள்ளார வந்து ஒரு ரைவல்ரி இருக்கும். அது மேட்ச் பிச்சிலையும் இருக்கும், ஆஃப் த பிச்சிலையும் இருக்கும். ஸோ எனக்கு நியூ கேசல் மேலே வந்து எப்பவுமே ஒரு சின்ன வன்மம் இருக்கு. ஆனால் அந்த வடலண்டன்ல நம்ம அஜய் ப்ரோ ஒரு எபிசோட் பேசியிருப்பாப்ல, நேற்று இன்று நாளை அப்படின்னு. நம்ம ரீசெண்டா இப்ப இக்பால் ப்ரோ கூட பேசினார். எனக்கு பாவமா இருக்கு அதை கேட்டதுல. அதான் சொல்றேன், அதை கேட்டோன்னே ஐயோ பாவமா இருக்குப்பா நியூ கேசல், ஏதாவது பார்த்து பண்ணி விடுங்கப்பா அப்படின்னு வந்து சாந்தமா அப்படின்னு பேசுறது. ஐயோ இவர் தாலியா பேசுவாரு, அவரு ரொம்ப சோகமா பேசினாரு ப்ரோ. ஆமா அதான் எனக்கே ஒரு மாதிரி இந்த மனுஷனுக்காவது கொஞ்சம் நியூ கேசல் ஏதாவது பண்ணலாம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி. ஆன் அண்ட் ஆஃப்ல தான் கடிப்பானுங்க. எங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் விண்டோன்னு ஒண்ணு பேச்சு வந்தாலே இந்த வில்லா ஃபேன்ஸும் நியூ கேசலும் போட்டு கடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஆமா டாப் 6 லேண்டா ஸ்பெர்ஸ் இருக்கு, நாங்க தான்டா நியூஸ் டாப் 6 அப்படி இப்படின்னு பேசுவானுங்க. நாங்க என்னடா பண்ணோம், நாங்களே 17th ரெலகேஷனை சுத்திட்டு இருக்கோம், எங்களேண்டா கடிக்க வரீங்க, நீங்க சைன் பண்ண முடியலன்னா போங்கடா. டோபி நல்லா வன்மம் காக்குவான். டோபி வந்து நல்லா வன்மம் காக்குவான் நியூ கேசல் மேல. இப்ப பண்றது ஃபேன்ஸுக்கு அது அந்த ட்ரெண்ட் இருக்கும் பாத்தீங்களா அவனுங்க. அதுவும் இல்லாம இருக்கிற பிளேயர்ஸ் ஓபி அடி வெளுத்துட்டாங்கப்பா இன்னைக்கு பிக் 6 லைவ்ல. போக்கர் அப்படின்னு போட்டு செம்ம அடி ஓபியா. அது என்னது சூப்பர் சாட்லயே அடிக்கிறானுங்க. அந்த சூப்பர் சாட்லயும் வந்து 10 பவுண்டு 15 பவுண்டுன்னு தரானுங்களா, அவனுங்களால படிக்காமயும் இருக்க முடியாது. போட்டு மரட்டு அடிப்பா டோபிய. அவனும் கொஞ்சம் ஈஸியா ட்ரிகர் ஆயிடுவான் ப்ரோ டோபியும், அதனாலே அடிப்பானுங்க. அந்த கிளப்பே டர்மாயில இருக்கு ப்ரோ. இருக்கிற பிளேயர்ஸ் போறானுங்கன்னா அவனுங்க டார்கெட்ஸை வந்து ஹைஜாக் பண்றானுங்க. பெட்டர் பிளேயர் டர்ம்ஸ், அந்த அவனுங்க லொகேஷனுமே அந்த மிட்லாண்ட்ஸ் அந்த வந்து அது ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது. ரொம்ப ரொம்ப டவுன்ல இருக்கானுங்க. இப்போ எங்க பலினியா வந்து பேமெண்ட் டர்ம்ஸ்ல வில்லாவால சைன் பண்ண முடியல பேன் கிட்ட இருந்து. அது ஹைஜாக்னு போட்டு ஒரு டோபமைன் அடையிற அளவுக்கு தான் இருக்கானுங்க. ஆமா அதான் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரியா தான் நியூ கேசல் வந்து செங்கலா பேத்து உடைச்சாச்சு. அது ஆரம்பிச்சது நம்மளோட பூலன்ஸ் தான். எப்ப ஐசாக்க தூக்குனாங்களோ
அங்க இருந்து தான் அவங்களோட டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ப்ராஜெக்டோட ஸ்டாரே ஐசாக் தான். ஸோ அந்த ஐசாக் அந்த டீம் மொரால் போயிரும் ப்ரோ. ஒருத்தன் ஹை ஸ்டார் பிளேயர் வந்து அப்படி உட்காந்துட்டு இருக்கான், தர்ணா போராட்டம் மாதிரி பண்ணிட்டு இருக்கானா ரொம்ப கஷ்டம். ஆமா. ஸோ அந்த அந்த ஸ்டார் பிளேயரை தூக்குனதுல போன சீசனே செம்மடி, அதுல சண்டர்லாண்டு கீழே முடிச்சது அதோட செம்மடி. அதுவே அவங்களுக்கு ஒரு மான பிரச்சனை. இப்போ வந்து சண்டர்லாண்ட் சாம்பியன்ஷிப்ல இருந்து வந்து யூரோப்பே குவாலிஃபை ஆயிட்டான்னு நினைக்கிறேன் சண்டர்லாண்டு. ஸோ இவங்களுக்கு அந்த 2 டர்பிலையும் அடி. ஸோ அடி மேல அடி மேல அடி மேல அடி வச்சு அந்த எந்த மீம் தான் அந்த பையன் ஒருத்தன் கத்தியில குத்துற மாதிரி இருக்கும், ஆனா வேற ஏதோ பண்ற மாதிரி இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி மீம் தான் நியூ கேசலுக்கு. ஸோ இதாகி அடுத்து பார்சலோனா கார்டனை தூக்க, நாங்க கிமெரஸை தூக்க, நீங்க டொனாலியை தூக்க, இன்னும் வேற யாரும் ப்ரோ தூக்குனானுங்க? கார்டன், டொனாலி, குமாரஸ், லூயிஸாலையும் தூக்கிடுவானுங்க இவனுங்க இன்னும் கொஞ்ச நாள்ல. விசா போனா. ஆமா, விசாவை சைனிங் பண்ணதும் தப்பு ப்ரோ. அவனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் தப்பு, எல்லாமே தப்பு தான். இதே கடைசியா அந்த நாய் வந்து கறி துண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அந்த மாதிரி யுனைடெட் லூயிஸ் ஆல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. காசு கொடுத்தா வந்துருவான்னு தான் நினைக்கிறேன். காசு தான் நினைக்கிறேன். அவன் வேஜ் எவ்வளவு தெரியுமா ப்ரோ? 35 60 அந்த கீழே தான் ப்ரோ, ரொம்ப கம்மி லூயிஸ் ஆலுக்குலாம். அதுதான் bro is playing for passion. Bro is playing for passion. Bring him to theater of dreams ன்றகானுங்க. யுனைடெட் இல்ல, அதான் அந்த காசு நியூகாசல் கேக்குற காசு கொடுத்து அவனே அனுப்பி விட்டுருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ கிளப்பே சில்லா உடஞ்சி கிடக்கு. எனக்கு தெரிஞ்சு டிஃபென்ஸ் மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபேபியன் ஷாரு, மாலிக் தியாவு, இவங்கெல்லாம் இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். ஜோலின்டனே கூட சவுதி கிளம்பு பேசிட்டு இருக்கான் போல இருக்கு. ஸோ என்ன சீசன் எப்படி போக போறான்னு தெரியல. ஏதாவது எக்ஸைட்டிங் புது சைனிங் இருக்கா நியூகாசலுக்கு? மிட்ஃபீல்ட் அந்த நியூஸ் எல்லாமே சின்ன பசங்கனாலுமே டாப் டேலண்ட்ஸ் தான் எல்லாமே. எங்களுக்கு இந்த நாங்க ஒரு வாட்டி பண்ணிருப்போம் பாருங்க, ஆன்ஜிக்கு கிரே, லூக்கஸ்பெர்க் எல்லாம் வாங்கி கொடுப்போம் பாருங்க. ஆமா, அந்த மாதிரி வைப்ஸ்ல இருக்கு எனக்கு. அதுவே ஒழுங்கா நடக்கல. இப்ப மேனேஜர் எதனா தட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு ஸ்ட்ரைட்டா உங்க லூகாஸ் பெர்க்வாலுக்கு அவனுங்க ட்ரை பண்ணானுங்க போல இருக்கே ப்ரோ நியூகாசல். ஆமா, நீங்க விக்க மாட்டீங்க போல சொல்றீங்க. ஆமா ஆமா, வந்தா நீ வரதுன்னா 60 மில்லியன் வாங்கிட்டு போன்ற மாதிரி தான் 2 பேர் கேட்டானுங்க, வில்லாவும் கேட்டானுங்க. ஓகே ஓகே ஓகே. அது எப்படி சொல்றது, எக்ஸ்பீரியன்ஸே சைன் பண்ண மாட்டானுங்க. ட்ரை பண்ணாலுமே வேற யாரும் ஹைஜாக் பண்ணிட்டு போயிடுறானுங்க. ஆமா, மன்சாம்பி ஹைஜாக் ஆயிடுச்சு, இன்னும் வேற யாரும் ஹைஜாக் ஆச்சுன்னு தெரியல. சோ அதான். இப்போ ப்ரோ நீங்க ஏதாவது வச்சிருக்கீங்களா நியூகாசல்? இருக்கு ப்ரோ. ஆக்சுவலா லாஸ்ட் வீக்கே பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலா நம்ம இப்ப பிரீமியர் லீக்ல வந்து இந்த ரீபில்டு இதெல்லாம் வந்து நம்ம நிறைய பேசணும். கிளாப் பத்தி பேசுவோம், அதுக்கப்புறம் இப்போ ஆர்டெட்டா பண்ண இதை பத்தி பேசுவோம். எட்டி ஹோவுக்கு வந்து ஹி டிசர்வ்ஸ் ஸ்பெஷல் மென்ஷன் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எட்டி ஹோவ் போர்ன்மவுத்ல இருந்து இங்க வர்றப்போ வந்து நியூகாஸ்டில் வந்து 18th பிளேஸோ 19th பிளேஸோ இருந்தானுங்க, ரெடிகேஷன் ஸ்பாட்ல இருந்தானுங்க. அப்பதான் வந்து சவுதி ஓனர்ஷிப் மாறும், சவுதி ஆயில் மணி இது சேக் வாங்குவானுங்க. ஸோ வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரெடிகேஷன் பேட்டில் பண்ற கிளப்பா இல்லைன்னா வந்து பாட்டம் 10ல முடிக்கிற கிளப்பா தான் இருப்பானுங்க. அவனுங்க இருந்த பிளேயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த எம்எல் கிராஃப்ட், ஜோன் ஜோ செல்வி, ஜோலின்டன், இவன் அவங்க இதுல பிக்கெஸ்ட் ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்க பிளேயர்னால அது இவன் தான், ஆலன் செயின்ட் மேக்ஸிமம், அந்த ஏஎஸ்எம் விங்கர். அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி ரேண்டம் பிளேயர்ஸ், அதான் அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி வேஸ்டட் பிளேயர்ஸ், ரேண்டம் பிளேயர்ஸ் வச்சுதான் டீம் ஓடிட்டு இருந்தானுங்க. எட்டிகோ வந்து அந்த ப்ராஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் சைனிங்கே வந்து ட்ரிப்பியரை தூக்கிட்டு வருவானுங்க அத்லெட்டிகோ மேட்ரிட்ல இருந்து, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு சைனிங். அங்க இருந்து வந்து நீங்க வந்து இப்ப சொன்னீங்க செங்கலா பிரிச்சாருங்க அப்படின்னு. அவன் கஷ்டப்பட்டு தான் வந்து செங்கலா செதுக்குனான் அந்த டீம், நியூகாஸ்ல்ன்ற டீமே வந்து. அதே மாதிரி இவன் கேலம் வில்சன் ஸ்ட்ரைக்கர், அவன் கூட போர்ன்மவுத்ல சூப்பரா பிரிச்சோம். அதேதான் நாங்க தான் விதை போட்டது. யாரு வேணா இன்னைக்கு பிரிச்சிருக்கலாம், ஆனா விதை நாங்க போட்டதுதான். சோ கேலம் வில்சன் வந்து பிரிச்சாங்க சொல்லக்கூடாது, அதுக்கு வர அது முடிச்சுட்டு வரேன். கேலம் வில்சன் வந்து அவன் நம்பிக்கையான ஒரு ஆளு. அவனுக்கு போர்ன்மவுத்லயும் சரி, போர்ன்மவுத்ல வந்து அந்த 2019-18 எல்லாம் வந்து அவனும் அந்த ஜாஷ் கிங்னு ஒருத்தர் இருப்பான்,
சான்ஸ் கிடைச்சா போட்டுருவான் ப்ரோ கேலம் வில்சன். அதான் நல்ல ஒரு இப்போ பிரென்ஃபோர்ட் வேற போயிருக்கான். சோ நல்ல ஒரு டீசென்ட்டான ஸ்ட்ரைக்கர் கேலம் வில்சன். அவனுக்கு நம்பிக்கை. ஆமா கரெக்ட். அதேதான் ரொட்டேஷன் பிளேயர் மாதிரி. அதே மாதிரி ஈசாக்க சைன் பண்ண போயுமே வந்து பெரிய கொஸ்டின் மார்க் ஆச்சு அவனுங்க. ஏன்னா அப்ப வந்து அவனுக்கு கிட்டத்தட்ட 65-70 மில்லியன் கொடுத்து சைன் பண்ணான். ஐடியோ வந்து வாங்கிட்டு இருந்தான். அப்போ வந்து ஐ திங்க் அவனுக்கு அது கிளப் ரெக்கார்ட் ஃபீல் நினைக்கிறேன் அந்த டைம்ல. எப்போ அவனா இருக்கும் ஏன் அப்படின்னா அவன் ரியல் சோசியில வந்து ஒரு மாதிரி விங்கர் மாதிரி தான் ஆடிட்டு இருப்பான். லெஃப்ட் விங்கர் மாதிரி தான் ஆடிட்டு இருப்பான். ஸோ அப்போ வந்து அவனுக்கு எங்களுக்கு வேற ஹெவி ரூமர் இருந்துச்சு ஈசாக்கு வந்து. எங்களுக்கும் ஹெவி ரூமர் இருந்துச்சு அப்போ. அப்போ வந்து அடிச்சிட்டு லாலிகா ஃபேன்ஸ் இந்த பார்சா ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸ் அடிச்சிட்டு இருந்தாங்க. இவனுக்கு எதுக்கு இவ்வளவு காசு கொடுக்குறாங்கன்ற மாதிரி அடிச்சிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி பிளேஸா வந்து இது பண்றான். டிஃபென்ஸ்ல வந்து பாட்மன் அவன் வந்து செம்ம யங் ப்ராடஜி ஸ்வன் பாட்மன் சொல்லி சென்டர் பேக் அவனை வாங்கிட்டு வந்தான். அதே மாதிரி இப்ப எந்த அளவுக்கு அவன் டீம் மாறிருக்கா அப்படின்னா அந்த டிராஃபி ஒண்ணு ஜெயிச்சானுங்க, கரபாவோ கப்பு ஜெயிச்சானுங்க. கிட்டத்தட்ட பல வருஷம் ஐ திங்க் சம் 100 odd years எவ்வளவு டிராஃபி ஜெயிச்சானுங்கன்ற மாதிரி பார்த்தேன். இல்ல 50 ரொம்ப 70 years since we won last trophy போட்டு ஒரு கராபா போயிருப்பானுங்க, தோத்துருப்பானுங்க. அது ஒரு டெம்ப்ளேட் ஆகும். அதே மாதிரி யுனைடெட் கூட 10 இருந்தப்போ யுனைடெட் கூட ஃபைனல்ல போய் தோப்பான்னு நினைக்கிறேன் கராபாவோ கப். சோ மாதிரி அவனுக்கு அந்த கப் காம்படிஷன்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தானே. கிட்டத்தட்ட ஒரு டீமாவே செம்ம சாரடா வச்சிருந்தானுங்க. ஆமா சாம்பியன்ஸ் லீக் நல்லா இருப்பானுங்க. மிட்ஃபீல்ட்ல வந்து ப்ரூனோ இதா இருக்கட்டும், ஐசக், இந்த மாதிரி வந்து ஒரு டீமாவே சூப்பரா இது பண்ணி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அந்த டீம் எந்த நிலைமைக்கு இருக்குன்னா கிட்டத்தட்ட வந்து பிரீமியர் லீக தாண்டி நம்ம பேச்சாச்சு. ஏன்னா ஒரு ஏசி மிலான்ல ஒரு கேப்டனா இருக்க ஒரு டீம் நியூ காசில் வந்து ஒரு பிஎல்ல வந்து டாப் 6 கிடையாது, ஒரு ரீபில்டிங் டீம் வந்து சைன் பண்ணதுன்னா ஒரு செம்ம பேச்சு போச்சு. ஏன்னா பிரீமியர் லீக் ஒரு சூப்பர் லீக் அந்த ஒரு மெயின் ரீசனுக்கு வந்து ஒரு மெயினான ஒரு எவிடன்ஸ் மாதிரி அடிச்சது. செம்ம கான்ட்ரவர்சியாவும் போச்சு. அப்புறம் அந்த பெட்டிங் அந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்துச்சு. அதனால ஏசி மிலான் ஸ்கேம் பண்ணிட்டானுங்க இவனுங்கள அப்படின்னு நிறைய போச்சு, ஒரு கான்ட்ரவர்சி போச்சு. இன்னைக்கு லைக் நியூ காஸ்டில் எந்த அளவுக்கு மாறி இருக்கு, எடியோ மாத்திருக்கு அப்படின்னா இன்னைக்கு பிரீமியர் லீகை தாண்டி யூரோப் ஃபுல்லாவே வந்து நியூ காஸ்டில் பிளேயர்ஸ் தான் எல்லாருமே வள வச்சு தேடிட்டு இருக்காங்க. பார்சிலோனா கார்டன் தூக்குறானுங்க. நாங்க வந்து லாஸ்ட் சீசன் ஐசக்க மட்டும் தூக்கல, அவங்க ஆக்சுவலா எக்கிடி பண்றானுங்க. அவனுங்க வந்து ஐசக் எக்கிடிக்கு பிளான் பண்ணானுங்க. கடைசியில ரெண்டுமே நாங்க தூக்கிட்டோம். அதே மாதிரி டொனால்டோ, ப்ரூனோஜியா இருக்கட்டும், கடைசியில வந்து அந்த ஆலமரத்தோட வேறான எடியோவே வந்து அந்த கிளப் விட்டு போயிட்டாப்ல. எனக்கும் நியூ காஸ்டில் பிடிக்காது. ஏன்னா லாஸ்ட் சீசன் வந்து எங்களுக்கு பண்ண விஷயம் ஐசக்க வந்து கடத்தி வச்சுட்டு தர மாட்டேன்ட்டானுங்க. பிளஸ் அவனுங்க ஃபேன்ஸும் ரொம்ப ட்விட்டர்ல ஏதாவது நச பேசிட்டே இருப்பானுங்க. பட் வந்து ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஆனா பிக் சிக்ஸோட நல்லா ஆடுவானுங்க ப்ரோ. எடியோல இருக்கும்போது எங்க கூட ஒரு செம்ம மேட்ச் இவன் கார்டன் கோல் செலிப்ரேட் பண்ணுவான், வாண்டை ரெட் கார்டு ஆவான். அதுக்கடுத்து டார்வின் நூனஸ் சப்ஸ்டிடியூஷன் வந்து 2 கோல் அடிப்பான் லாஸ்ட். சரியான மேட்ச். அதான் பிக் சிக்ஸ் கூட நல்லா ஆடுவானுங்க. பொளந்திருக்கானுங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 30 மினிட்ஸ் 5 கோல் போட்டுருக்கானுங்க ப்ரோ. ஹாய்பர்க் டெம்ப்ளேட் ஒன்னு இருக்கும், எப்படியோ பாத்துட்டு இருப்பான், மண்டெல்லாம் வீங்கி ஒரு மாதிரி பாத்துட்டு இருப்பான். என்ன நடக்குதுங்க 30 நிமிஷத்துல 5 கோலா விரட்டி இருப்பானுங்க. அதான் ஐசக்கே வந்து அந்த லாஸ்ட் சீசன் நியூ காஸ்டில் கிட்டத்தட்ட லீக்ல வந்து 23 கோல் என்னமோ அடிச்சான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் பிக் சிக்ஸ்ல இருந்து ஒருத்தன் அந்த மாதிரி பிரீமியர் லீக்ல 20 கோல் கடைசியா யார் அடிச்சா, ஜேமி வார்டி அந்த டைம்ல அடிச்சிருக்கலாம். தவிர வந்து இந்த 20 கோல்ஸ் ஓகே லாஸ்ட் சீசன் வந்து ஸ்லாட் பண்ண வேறனால பிரீமியர் லீக் கூட டிஸ்கனெக்ட் ஆயாச்சு. அதனால ஞாபகம் இல்லை. பட் அந்த மாதிரி ஒரு ஜென்ரல் சீசன் வச்சிருந்தான். பட் இந்த சீசன் தான் அந்த புது மேனேஜர் நீங்க சொன்ன மாதிரி அவன் வந்து இதுல லாஸ்ட் 2 டீமும் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்கான். சவுதியில் அல் அஹ்லி நம்ம பாபி ஃபோமினோட டீம், அதே மாதிரி ரெட் புல் சால்ஸ்பர்க்ல இதெல்லாம் அந்த ஆஸ்ட்ரியன் லீக் ஜெயிச்சிருக்கான். மேனேஜர் பேர் இன்னொரு முறை பதிவு பண்ணுங்க. ஜெசைல், மத்தாயஸ் ஜெசைல். கிட்டத்தட்ட 35 வருஷம் ஆகுது. ரொம்ப யங் 35. ஐ திங்க் ஜெர்மன் ப்ரொனன்சியேஷன் ஹைஸ்லர். அதாவது அந்த மாதிரி இப்ப அந்த ப்ரொனன்சியேஷன் அந்த மாதிரி இதுதான் எனக்கு தெரிஞ்சு. நியூ காஸ்டில் இப்ப ட்ரிப்பியர் இருந்தானா ட்ரிப்பியரும் அவனும் ஒரே ஏஜா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஐ திங்க் லெஸ் தென் 40
மேனேஜரோட ஏஜென்ட் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி சைனிங்ஸ்ல வந்து இப்போ ஐ திங்க் ஒரே ஒருத்த மட்டும் உருப்படியான பிளேயர்னு நினைக்கிறேன். அந்த விங்கர் ஒருத்தன் ஐவரி கோஸ்ட்ல இருந்து சைன் பண்ணுவானுங்க, பர்ஸ்மனா டோரேன்னு சொல்லிட்டு, லெஃப்ட் ஃபுட்டடு ஃபுட்டடு லெஃப்ட் விங்கர். அதாவது இந்த சானே மாதிரி டைப்பு, அதாவது ரொம்ப ஹை ஆன் பேஸு, எக்ஸ்ப்ளோசிவ் விங்கரு, இந்த கிராசஸ் லோ பாஸ் இதெல்லாம் நல்லா போடுற மாதிரி. ஒரு நாட்டு வந்து ஒரு கோல் ஸ்கோரிங் விங்கர் கிடையாது, ஒரு மோர் ஆஃப் அ கிரியேட்டிவ் விங்கர் அப்படின்னு பார்த்தேன். ஐவரி கோஸ்ட்ல இருந்து ஒரு பிளேயர், அவன் மட்டும் தான் ஒரு பிளேயர் சைன் பண்ணிருக்காங்க. ஸ்டெஃபன் ஸ்டார்னு ஒருத்தர், அவனுமே ஒரு அயாக்ஸ்ல சைன் பண்ணிருக்கானே, 18 years old. அவனுமே ஒரு சம நோட்டபிள். இந்த ஸ்டில்லர் லிங்க் வந்துச்சு, அது என்னாச்சு? ஆஞ்சலோ ஸ்டில்லரா? இல்ல யாருமே போல ப்ரோ. நிறைய பேர் அவனுக்கு ரிஜெக்ட் தான் பண்றானுங்க. அவங்க எல்லாமே எடுத்ததே 3-4 பேரை சென்ட் பண்ணிருக்கானுங்க. எல்லாமே வந்து இந்த 18-20 ஒரு அன்னோன் ப்ராடிஜி. அதே மாதிரி மொனாக்கோல இருந்து ஒரு சிடிஎம் சைன் பண்ணிருக்கானுங்க, ஏதோ பம்பான்னு சொல்லி பேர் போட்டிருக்கு. ஏஎஸ் மொனாக்கோல இருந்து அவனும் கிட்டத்தட்ட ஒரு 20 வயசு பையன் தான். ஸோ இந்த மாதிரி இதுதான் வச்சு இது பண்ணிட்டு இருக்கானுங்க. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன் என்னன்னா, இப்போ இவங்க கிளப்ல வந்து இந்த சிங்கிள் ஏதாவது பிரிச்சானுங்க, அது கரெக்ட் தான். பட் வந்து இவனுங்க சேல் பண்ணிருக்க அமௌண்ட் எல்லாமே செம்ம அமௌண்ட். ரொனால்டோ 18 க்ளோஸ் டு 85-90 வித்தானுங்கன்னு நினைக்கிறேன். புருனோஜி உங்களுக்கு 70 மில்லியன் சம்திங், கார்டன் 70 மில்லியன் சம்திங். அதே மாதிரி லாஸ்ட் சீசன் ஐசாக்கு சொல்லவே தேவையில்ல, கிட்டத்தட்ட இதெல்லாம் சேர்த்து வந்து ஒரு 350 மில்லியன் கிட்ட அவனுங்க சேல் பண்ணிருக்கானுங்க. பிளஸ் ஒரு சவுதி ஓனர்ஷிப் வேற இருக்கு. பட் அவர் அந்த நீங்க சொல்ல மாதிரி வந்து அஜய் ப்ரோ இல்ல சொல்றேன், அதாவது என்ன சொல்றேன்னா, அந்த வட லண்டன்ல வந்து அவர் அஜய் ப்ரோ என்ன சொன்னார்னா, இப்போ எங்களை மாதிரி அவங்களுக்கும் சிஇஓ ஸ்போர்ட்டிங் டைரக்டர் இல்லைன்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ சப்போஸ் ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்டிங் டைரக்டர் மட்டும் அவனுக்கு ஹையர் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், இவனுக்கு இருக்க மேனேஜருக்கு இருக்க மணிக்கு அசால்ட்டா இன்னும் ஒரு ரீபில்டு நல்லா பண்ணலாம். எனக்கு ஒரு நல்ல ப்ராஜெக்ட் மட்டும் இருந்துச்சுன்னா. ஏன்னா அதான் நீங்க சொன்ன மணி ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா ஓனர்ஷிப்பே வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு பெரிய ஓனர்ஷிப் தான். இருந்தாலும் கிளப் ஜெனரேட் ஒண்ணு இருக்குல்ல, அது நல்லா இருக்கு. பிஎஸ்ஆர் ரிடிகுவல்ஸ் அதெல்லாம் தான் நிறைய இருக்கு அவங்களுக்கு. ஆல்சோ நியூ ஸ்டேடியம் கட்ட போறாங்க. அதான் இப்போ நியூகாஸ்டலுக்கு வந்து ஒரு நல்ல பிளேயர்ஸ்ன்றதை விட இவ்வளவு பேசினாலுமே அவன் வந்து ஹை டைம் கரெக்ட் டைம் அந்த மாதிரி ஒரு அவன் லீவ் பண்றது வந்து கரெக்டான டைம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அவன் ஃபேன்ஸுமே ஒரு ஸ்டாக்னேஷன் ஃபீல் பண்ணானுங்க ரொம்ப நாளாவே. ஆமா, அந்த ஒரு சாம்பியன்ஸ் லீக் ஃபைட் பண்றது, யூரோப் போயிட்டு அங்க இருந்து ஸ்ட்ரகிள் பண்றது, அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டாக்னேஷன் ஃபீல் பண்ணிட்டு இருந்தானுங்க. அந்த ஸ்டைல் ஆஃப் ப்ளே எவால்வ் பண்ண முடியல அவனால. அதேதான். அந்த இவ்வளவுதான்ப்பா நியூ காசில் ஒரு பீக், இவ்வளவுதான் எங்களோட பீக் என்ற மாதிரி அவன் ஃபீல் பண்ண வச்சுட்டான் அவங்கள. ஆல்சோ சொல்றது இந்த டிப்லயே மடி வாங்கிட்டு இருக்கானுங்க, ரொம்ப டிப்ல இருக்கானுங்க. அந்த டிப்ல இவனும் போயிட்டுறதுனால அந்த வலியோட வழியா இதுவும் தெரியாம போயிடும். ரீபில்டுக்கு கரெக்டான ஒரு சிச்சுவேஷனா போயிடுது. ஆமா, இல்ல அதான் ப்ராப்ளம் வந்து மணி கிடையாது. எனக்கு வந்து இப்போ நியூ கேசல் ஓனர்ஸா இருக்கட்டும், ஃபேன்ஸா இருக்கட்டும், அவங்க ப்ராப்ளமா எதை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன்னா, ரீபில்டு வந்து திரும்பி அவங்க ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அவங்க இத்தனை வருஷம் பண்ண ரீபில்டு வந்து ஒன்னுத்துக்குமே உதவாம ஒரு ஓகே கரபாவா கப் 10 வருஷம் கழிச்சு ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அது ஒன்றை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்க இந்த கடைசி 5-6 வருஷம் எட்டிஹோ வச்சு பண்ண ரீபில்டு திரும்பி ஜீரோக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ திரும்பி அவங்க ஜீரோல இருந்து பில்ட் பண்ணி மேலே வரணும். ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய தலைவலி. அது எல்லா வாட்டியும் அந்த ரீபில்ட் வந்து ஸ்மூத்தா இருக்கும் அப்படின்ற கேரண்டி கிடையாது. இப்போ சொல்ல முடியாது, பிரீமியர் லீக் இருக்கிற இருப்புக்கு அடுத்த சீசன் ரெலிகேஷன் பேட்டில்ல கூட இருக்கலாம் நியூ கேசல். ஆமா, அதான் இப்ப நீங்களே எடுத்துக்கோங்க. நீங்க ஆல்மோஸ்ட் கரணம் தப்புனா மரணம். எவர்டன் எப்படி ஆல்மோஸ்ட் 2-3 சீசன் கரணம் தப்புனா மரணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திரும்பி மாயஸ் வந்து ஏதோ கொஞ்சம் மேல தூக்கி நிப்பாட்டி வச்சிருக்கான். ஸோ அந்த ரீபில்டு அதில் பாலத்துக்கு போனது வந்து ஒரு மிகப்பெரிய ரெட் ஃபிளாக் தான். நியூ கேசல் ஓனர்ஷிப்பு, டிசிஷன் மேக்கிங்கு, மேனேஜருக்கு, எல்லாருக்குமே, பிளேயர்ஸ்க்கு. சைக்கிள் ஒருத்தன் போவான், ஒரு ராட் எடுத்து அவன் சைக்கிள் அவனே விட்டுப்பாங்க. கரெக்ட், அந்த மாதிரி தான் அவனுங்க பண்ணிட்டானுங்க. நம்ம ஸ்டீவன்ஸ் ப்ரோவோட ஃபேவரட் மீம் அது. அடிக்கடி ஆர்சனலுக்கு போடுவாப்ல ஸ்டீவன்ஸ் ப்ரோ. அது ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸுமே வந்து ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. விசா, ஓல்டாரே, எலாங்கா,
எல்லாங்க எப்பா என்ன மாதிரி மூணு ஃப்ரெண்ட்ரியே ஒரு 150 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணிருக்கானுங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ரி வந்தா வோல்டமாடாலாம் வந்து அப்படியே படுத்துட்டான்ப்பா ஒரேடியா. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 2 மாசம் இருந்த ஹைப் தான் அப்படியே படுத்துட்டான் வோல்டமாடா. வியர்டான ஒரு ப்ரொஃபைல் ப்ரோ. அது எவ்வளவு ஹைட் இருக்கு, ஆனா வெயிட்டிங்ல வீக் ப்ரோ. அவன் ஏரியால வீக் ப்ரோ. ஆமா, என்ன சொல்றது, அது ஒரு மாதிரி எல்லாமே ஆள் இருந்தா கை இருக்காது அந்த மாதிரி சைனிங்ஸ் தான் போயிடுச்சு அவங்களுக்கு. ஆமா, ரொம்ப கஷ்டம் தான். எப்படி மேனேஜ் பண்றாங்கன்னு பாப்போம். உங்களுக்கு ஹோப் இல்ல. பண்ணிருக்க ஒண்டர் கிட்ஸ்னாலுமே எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பிரீமியர் லீக் ஒரு இன்டென்சிட்டியை மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு தெரியாது. பேக்கப்புக்கு வந்து இப்போ மெயின் எக்ஸ்பீரியன்ஸ் மிட்ஃபீல்டே வந்து அந்த லூயிஸ் மைலி தான். ஆமா, லூயிஸ் மைலி, லாங்ஸ்டாஃப் எப்பயே விட்டானுங்க ப்ரோ லீட்ஸ்ல. ஆமா, லாங்ஸ்டாஃப் வேற வித்துறானுங்க. கரெக்ட். வில்லக்கும் கிளம்ப போறான்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஜேக்கப் ராம்சி அவனும் போறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கலாம் பயங்கர இன்ஜுரி ப்ரோன் வேற. அவனுங்கலாம் நம்பவும் முடியாது. அவங்கலாம் என்னத்துக்கு கிண்ட போறாங்கன்னு தெரியல. கஷ்டம் தான் நியூகாசில் எனக்கு தெரிஞ்சு போற சீசனை பார்த்தா. ஆமா, நியூகாசில் புது மேனேஜர், புது ஆரம்பம். ஆனா ரொம்ப கடினமான ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்காங்க.